வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சம் ஃபார்முலா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு சரிங்களா. அதாவது டெக்ஸ்ட்டில் இருந்து எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சிம்பிளிஃபையாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து. அதாவது நம்ம இப்போ ஒரு சாம்பிளுக்கு வந்து இப்போ லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை லெட்டர் இதில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா லென்த்து சரிங்களா. ஃபஸ்ட்டு லென்த் ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LEN இதான் ஃபார்முலா சரிங்களா. போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு உங்களுக்கு எந்த செல்லில் உடைய அந்த டெக்ஸ்ட் கூட லென்த்து தெரியணுமோ அந்த டெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் நேமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணோன்னே இது செலக்ட் ஆயிரும். B3ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 அப்படின்னு காட்டும். இங்கே எண்ணி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக 10 கேரக்டர் இருக்குது 10ன்னு காட்டிடுச்சு. அதே மாதிரி ஜஸ்ட் லைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க மொத்த வேல்யூ வந்து இங்கே காட்டிடும். நீங்களே எண்ணி பாருங்கள் அதில் 14 இருக்குது காட்டுது. இதுலேயும் கரெக்டாக 14 லெட்டர் இருக்கும் சரிங்களா. அதுதான் லென்த்து ஃபார்முலா. அதுக்கடுத்து லெஃப்ட் ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது இங்கே லாஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் எனக்கு வேணும், இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லெட்டர் மட்டும் எனக்கு காமிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லெஃப்ட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிற எனக்கு ஒரு 4 லெட்டர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற 4 லெட்டர் மட்டும் இங்கே வந்து காமிச்சிரும் பாருங்களேன். AB00 4 லெட்ரு. அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 4 லெட்டருமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடும். அதுக்கடுத்து ரைட்டு, அதாவது செல்லு ஆரம்பிக்கிறதை இங்கிட்டிருந்து இதை தான் லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கிட்டிருந்து ரிவர்ஸில் போனால் அது வந்து ரைட்டு சரிங்களா. அதுக்கடுத்து ரைட்டில் இருக்கிற இங்கிட்ட இருக்கிற 4 லெட்டர் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான். லெஃப்ட்டுக்கு பதில் ரைட் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. எந்த செல்லுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு எத்தனை கேரக்டர் பின்னாடியிலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கணுமோ அத்தனை நம்பர்ஸ் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டிடுங்க. கடைசி இருக்கிற 4 லெட்டர் எடுத்து வந்து காட்டும். 1 2 3 4 சரிங்களா. ஜஸ்ட் அது மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. கடைசி இருக்கிற 4 லெட்டர் கரெக்டாக எடுத்து வந்துடும். சரி, லெஃப்ட்டில் எடுத்தாச்சு, ரைட்டில் எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிற எனக்கு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி தான். அதுக்கு வந்து மிட் ஃபார்முலா போட்டுட்டு அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருங்க. போட்டுட்டு எந்த செல்லும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே எந்த நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு கேட்கும். ஸோ அப்போ நமக்கு 3வது நம்பர்லேருந்து எனக்கு வந்தால் போதும்னு போட்டு சரிங்களா. ஏபின்றது வேணாம், 001லேருந்து எனக்கு எடுத்து வந்தால் போதும்னா 3ன்னு போட்டுக்கோங்க. எத்தனை கேரக்டர் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்கும். நமக்கு 3 கேரக்டர் போதும் அப்படின்னா 3 ஜஸ்ட் என்டர் தட்டிட்டு கரெக்டாக அந்த அதாவது 1 2 3 3வது லெட்டர்லேருந்து எனக்கு 3 லெட்டர் எடுத்து வந்தால் போதும். அதுக்கு தான் இந்த மிட் ஃபார்முலா. சென்டரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. வந்துச்சு பாருங்களேன். கரெக்டாக எல்லாத்துலேயும் பாருங்களேன் 001 002 தான் வந்து சென்டரில் விட்டுருக்கும். அதே மாதிரி நம்ம சென்டரில் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கன்கார்டினேட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு மெர்ஜ் பண்ணி ஒரே செல்லில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கன்கார்டினேட்டுன்னு டைப் பண்ணும். கன்கார்டினேட் டேப் போட்டுக்கோங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செல்லு மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லு கமா அடுத்த செல்லு கமா அடுத்த செல்லு. உங்களுக்கு எத்தனை செல்லு வேணால் நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 செல்லோட வேல்யூ ஒரே தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி K3 L3 M3 போட்டிருக்கோம். ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. ஃபஸ்ட் இருக்க வேல்யூ, செகண்ட் இருக்க வேல்யூ, தேர்ட் இருக்க வேல்யூ 3மே சேர்த்து வந்து ஒரே செல்லில் காட்டிடும் சரிங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோவில் லெஃப்ட்டு, லென்த்து, ரைட்டு, மிட்டு, கன்கார்டினேட் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம் சரிங்களா. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.